சரணமையப்பா. இன்னைக்கு புரட்டாசி 4வது சனிக்கிழமை. இந்த புரட்டாசி 4வது சனிக்கிழமையில ராஜனுக்கெல்லாம் ராஜனாக விளங்கும் அந்த ரங்கராஜனுடைய அலங்காரம் ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம கோவில்ல அதாவது அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, கோவில் கருவறையை நம்ம படம் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு கோயில் கருவறை கிட்ட போய் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபரிமலையில போய் நிறைய பேர் வீடியோ எடுத்துருப்பாங்க, செல்ஃபி எடுத்து போடுவாங்க. அதே தப்பா. நாங்களும் அந்த தப்பை செஞ்சிருக்கோம். நேராக சபரிமலைக்கு போவோம், 18ஆம் படிக்கிட்ட போய் நின்றுக்குவோம், போட்டோ எடுத்து போட்டுருவோம். கேட்டால் நாங்கள் அதை ஐடி ப்ரூஃப் மாதிரி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நிறைய வச்சிருக்கோம். ஆனால் நம்ம கோவிலில் 2018 கும்பாபிஷேகம் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோவில் கர்ப்பகிரகத்தில் பிரசன்னம் பார்த்து வந்தது. ஒவ்வொரு கோவிலில் நிறைய விதவிதமாக அலங்காரம் பண்ணி எடுத்து போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த காலத்துல எல்லாம் அதை கேட்டால் அந்த காலத்தில் கேமரா இல்லை, அதனால எடுக்கல, இருந்தால் எடுத்து போட்டு இல்லை. சாணத்தியம் சில நியம நிஷ்டைகள் இருக்குது. அதனாலதான் பகவானுடைய அலங்காரம் இங்க வர்றவங்களுக்கு மட்டும் இந்த புண்ணியம். ராஜனுக்கெல்லாம் ராஜன் ரங்கராஜ பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதார புருஷனாக விளங்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா இந்த புரட்டாசி சனிக்கிழமை எல்லோருடைய வாழ்விலும் வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறோம். திருப்பதி நாமம் சாத்தி தங்க பட்டயம் அணிந்து குண்டலிக யோகத்தில் ரத்ன பீடம் சக்தி பீடம் சொல்லுவோம். அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற பீடத்தின் பேரு சக்தி பீடம். முதல்ல நம்ம கும்பிடுற கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர் உட்கார்ந்து இருக்கிற பீடத்தின் பெயர் சக்தி பீடம் சொல்லுவாங்க. குரு பீடம் சக்தி பீடம் வாங்க. சின்முத்திரை காட்டி இருக்கிறார், அபயமுத்திரை காட்டி இருக்கிறார், ஆனந்த முத்திரை சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க. இத்தனை யோகைய வடிவம் சொல்லுவாங்க அவரை. இந்த யோகா கத்துக்கிட்டவங்களை போய் கேட்டு பாருங்க. யோகைய வடிவம் குண்டலிக யோகம்னு சொல்லுவாங்க. குதிகால 2 மடச்சு தன்னுடைய இடுப்பு பகுதி கீழே இறக்கி அப்படி உட்கார்ந்து ஆனந்த முத்திரையும் சின்முத்திரையும் காட்டுறது யோகைய பட்டயம் கட்டி குண்டலிக யோகத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா உலகத்தினுடைய நன்மைக்காகவும் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் அவர் அவதாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நரசிம்மமூர்த்தி கூட காலை இப்படிதான் வச்சிருப்பார். ஆனால் நம்ம தர்மசாஸ்தா உள்ள வாங்கி காலை வச்சு உட்கார்ந்து இருக்கிறார். இது பகவான் ஐயப்பனுக்குரிய சிறப்பு. இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் நமது காந்திநாத ஐயப்ப சுவாமி திருக்கோயில கூட்டு பிரார்த்தனை வழிபாடு நடக்கும். இந்த கூட்டு பிரார்த்தனை வழிபாடு என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்க வர்றவங்க மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், என் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், நான் என்னுடைய வேலைக்கு போற இடம் எங்க வேலை கொடுக்குற ஓனர் முதல்ல நல்லா இருக்கணும். இவங்க எல்லாரும் நல்லா இருந்தா சுத்தி இருக்கிறவன் நல்லா இருக்கணும். முதல்ல சுத்தி இருக்கிறவன் நல்லா இருக்கிற மாதிரி முதல்ல நான் நல்லவனா இருக்கணும். இப்படி பகவான்கிட்ட வந்து ஒவ்வொரு தடவும் கடவுள்கிட்ட வேண்டி கூடிதான் கூட்டு பிரார்த்தனை. இது எங்கேயோ ஒரு மூலையில இருந்து வேண்டிட்டு போய்க்கலாம். நீங்க பாட்டுக்கு வரலாம், நேரம் போய் ஐயப்பங்கிட்ட வேண்டிட்டு போயிடலாம். கூட்டு பிரார்த்தனுடைய வழிபாடுங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. டிவி முன்னாடி உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் சீரியல் பார்க்கறதுக்கு போற டைம் தங்கம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ் வார்த்தை பேசக்கூடாதுங்கிறது தமிழ் வார்த்தை. இந்தியோ மலையாளமோ உருதோ கிடையாது. அந்த மாதிரி டைம் ஒதுக்குறது. கோழிக்கு விடுதலை செடிக்கு விடுதிகளை நம்ம டைம் ஒதுக்குறோம். இந்த கூட்டு பிரார்த்தனை கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. கூட்டு பிரார்த்தனை உங்களுக்காக நீங்க வேண்டிக்கிறது. உங்க மேல உங்களுக்கே அக்கறை இல்லை. கடவுளே நேரில் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் கூட பிரயோஜனம் இல்லையா, இவன் வேலை பாரு போ அப்படின்றோமா. அதனால இந்த கூட்டு பிரார்த்தனை வழிபாடு உங்களுக்கானது. கொஞ்சம் நேரத்தில் வாங்க. ஏன்னா அடுத்த வாரத்திலிருந்து 7/25 கூட்டு பிரார்த்தனை வழிபாடு நடந்தது. யார் வர்றாங்க வரல அதெல்லாம் கணக்கு கிடையாது. இருக்கிறவங்க 5 பேர்னால வச்சு கூட்டு பிரார்த்தனை வழிபாடு நடந்தது. அதனால தயவு செஞ்சு அடுத்த வாரத்திலிருந்து ஒரு 7-7:15 வந்துட்டீங்கன்னா அந்த கூட்டு பிரார்த்தனை வழிபாடு சீக்கிரம் முடிச்சுட்டு அன்னதானம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். அதே மாதிரி இந்த நீராஜன வழிபாடு நிறைய சொல்றோம். நீராஜன வழிபாடை பத்தி வாரம் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய குரூப் எடுக்கிறவங்க தெரியும். பல தடைகளை தகர்க்கக்கூடிய சக்தி இந்த நீராஜன வழிபாடுக்கு இருக்குது. என்னங்க 2 தேங்காய் உடைச்சிருங்க, அதுல ஏதோ எண்ணெய் ஊத்துறீங்க, 2 திரி போடுறீங்க, இதை காட்டினா போயிடுமா? நம்பிக்கை தான். யானையினுடைய பலம் தும்பிக்கைன்னா மனிதனுடைய பலம் எதில் இருக்கு? நம்பிக்கை. கடவுள் மேல பரிபூர்ணமா நம்பிக்கை வைக்கணும். இந்து சனாதன இந்து தர்மத்துல மட்டும்தான் கல்லை கொண்டு போய் வச்சாலும் அது மேல கடவுள்னால அது நம்பிக்கை. வேற எந்த மதத்திலையும் கிடையாது. கடவுள் எங்கேயோ இருக்குமா.
இந்து மதத்தில் எல்லாம் என்ன பண்ணனா, யாரெல்லாம் கஷ்டகாலங்களை உதவி செய்யறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டகாலங்களை ஆறுதலான வார்த்தை சொல்றாங்களோ, யாரெல்லாம் கெட்டு போறவனை நேர்வழிப்படுத்தி ஒழுக்கப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே கடவுள். மனுஷனே கடவுள் ரூபாயா தத்வமசி. தத்வமசியினுடைய அடையாளம் எதை நீ தொலைவிட்டு வந்திருக்கிற? சபரிமலைக்கு போனோம்னா மேல ஏறணும்னே பேர் எழுதிருப்பா, பின்னாடி வந்து தத்வமசின்னு எழுதிருப்பா. தத்வமசின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எதை நீ தொலைவி வந்தையோ அதுதான் நீ. நம்ம எதை தொலைவி போறோம்? சபரிமலைக்கு ஐயப்பனை பார்க்க போறோம். அந்த ஐயப்பன் எங்க இருக்காரு தெரியுமா? இங்க இருக்கிறார். இந்த இடத்துல எப்படி இருப்பார்? உடலும் உள்ளமும் சுத்தமானால் உன் உடம்பே கோவிலாகி உன் இருதயமே ஆலயமாகி அதுக்குள்ள கடவுள் வாசம் செய்வார்னு சொல்றாங்க. அதுல இருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளா வரும். அதனால நண்பர்களே, கடவுள் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கிறார். நீக்க மரம் என நிறைந்திருக்கும் கடவுள். எந்த பொருளிலும் எல்லா ஜீவராசிகளும் கடவுள் இருக்கிறார். உணரக்கூடிய சக்தி தான் நமக்கு இல்லை. ஞானிகளும் சித்தர்களும் உணர்ந்தங்காட்டிக்கு பார்க்கிற இடமெல்லாம், அதாவது அங்கே ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். அடிக்கொரு லிங்கம் இருக்கு, அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். அவர் முட்டி போட்டு நடந்தார். சாமியே இல்லைன்னு சொன்னவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. புத்தகம் வாசிக்க கூடிய பழக்கத்தை பெரியவர்களாக நீங்கள் தொடங்கினால் உங்களை பார்த்து குழந்தைக்கு தொடங்கிவாங்க. நம்ம எடுத்தோன்னே செல்போன் எடுத்துட்டு இப்படி இப்படிங்கிறோம். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அது பெரிய செல்போன் வச்சு இப்படி இப்படி கண்ணெல்லாம் வீணா போயிடும், மனசும் கெட்டு போயிருக்கு. புத்தகத்தை மாதிரி ரமண மகரிஷி முக்கியமானதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா மனசு சஞ்சலப்படாதுங்க. மனசு தேவையில்லாத போய் குரங்கு மாதிரி அலையாது. ஒருத்தங்க இருக்கிற குறைகளை அந்த மனசு சொல்லி காட்டாது. இந்த குறைகளை திருத்தத்தான் பார்க்கும். இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாரும் குறை சொல்லியே பழக என்னாச்சு, குறை அங்கில்ல இங்க இருக்குன்னு இங்க வந்துருச்சு. அதனால ரமண மகரிஷி கடவுளே இல்லைன்னு சொன்ன மனுஷன். கடவுள் எங்கேயா இருக்குது? ஏயா பைத்தியகாரத்தனம் பண்றீங்க, முட்டாள்தனம் அப்படின்னார். ஆனால் கடைசியில் என்ன, அடிக்கொரு லிங்கம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். திருவண்ணாமலை அந்த 13-14 கிலோமீட்டரை தன் முட்டிங்கால் போட்டுதான் அவர் அங்க பிரதர்சனம் பண்ணி வந்தார். முட்டி போட்டு நடந்து வந்தார். கால் வச்சால் தேஞ்சு போகும் என் சிவலிங்கம். அதனால நான் முட்டி போட்டு தான் நடப்பேன்னு சொல்லி போட்டு முட்டி போட்டு சுத்தி வந்தார். பாதாளலிங்கம் அவர் காலத்துல அந்த உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க எல்லாம் பெரிய பெரிய கோவில் எல்லாம் போறோம். ஒரு கோயிலுக்கு வந்தோம்னா 5 நிமிஷம் என்னமோ படத்துல சொல்ற மாதிரி வாமா முன்னெல்லாம் சருன்னு வந்து வடார்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி மடமடன்னு வர்றோம், கோயிலுக்கு வர்றோம், என்ன வேண்டணும்னே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கும் தெரியாம போய் வேண்ட வந்த சாமிக்கும் தெரியாம போய் கடன்னு சுத்திட்டு மடமடம் வேலையை முடிச்சு ஓடிடும். தயவு செய்து சொல்ற அன்பர்களே, பக்தர்களே, எந்த கோயிலுக்கு போனாலும் தயவு செய்து ஒரு ஆத்மார்த்தமா என்ன தெரியுங்களா, அந்த பாரத்தை பூரா இறக்கி வைக்கிற இடங்க இது. சுமைதாங்கி இது. கோவிலுங்கிறது சுமைதாங்கி. நம்முடைய பாரத்தை எல்லாம் இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில தப்பு செஞ்சிருப்போம், இல்ல நல்லது பண்ணியிருப்போம். இது எல்லாம் வந்து தப்பு நான் குறைச்சுக்கிறதுக்கும் நல்லா நான் பெருக்கிக்கிறதுக்கும் கடவுள் வழி விடணும்னு சொல்லி போட்டு கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய இடம் தான் ஒவ்வொரு கோவில் ஆலயம்னு சொல்லுவாங்க. வணக்கம்னு சொல்றதுக்கு கர்த்தம் வணக்கம் இருக்குது. வா இணக்கமாக இருப்போம் வணக்கம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த ஆன்மீக அதற்கெல்லாம் எத்தனையோ பேர், அதாவது முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், மூட நம்பிக்கைன்னு சொல்லி போட்டு நிறைய விஷயத்தை அழிச்சிட்டோம். பொட்டு வைக்கிறது மூட நம்பிக்கைன்னு தான். இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு வாங்கி வைக்கிறதுங்க. இன்னைக்கு குழந்தைகளை கருப்பு பொட்டுல ஏதோ பூதகலாடி வச்சு பாக்குற மாதிரி பொட்டு வச்சுட்டு வராங்க. எந்த நெத்தியில நிறைய திருநீரும் சந்தனமும் குங்குமம் இருக்குதோ அமானுஷ்யமான தேவையில்லாத எண்ணங்கள் அந்த குழந்தைகிட்டே வராங்க, தள்ளி போயிருமா. நீங்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கு. அதனால கடவுளுடைய அனுகிரகம் எல்லாரும் கிடைக்கட்டும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய கூட்டு பிரார்த்தனை கலந்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம ஐயப்பன் கோயில கூட்டு பிரார்த்தனை நடக்கும். அதே மாதிரி அன்னதானம் நடக்கும். இந்த அன்னதானம் உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் அன்னதானம். அன்னதானத்தை கொடுக்கிறவங்க தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து உண்பவனை பசி எண்ணக்கூடிய தீய நோய் அணுகுவதிலேயும் திருவள்ளுவர் சொல்லிக்கிறார். அவர் எதுவோ சொல்லிட்டு போயிட்டாருங்க. நீங்க ஏங்க சும்மா பேசி, வாழ்க்கையில நிறைய பேர் கத்துக்கிறது இல்லைங்க. கர்மம் எல்லாம் விலகணும்னா தர்மம் செஞ்சு பழகும். அன்னதானத்துக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் வேற எந்த பொருளுக்கும் கிடையாது. போதும்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் சாப்பாடு தான். போட்டுட்டே இருந்தவன சாப்பிட்டே இருக்க மாட்டான். ஒரு வகையில சாமி போதும் வயிறார மனசார சொல்லக்கூடிய வார்த்தை அன்னதானம். அதனாலதான் நம்ம காந்திரார் ஐயப்ப சாமி திருக்கோவில்ல உங்க பக்தர் எல்லாம் கொடுக்கறது வர அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு வச்சுட்டு போவாங்க. 1 கிலோ அரிசி கொண்டு வச்சுட்டு போவாங்க. அந்த அரிசி எடுத்து சாப்பாடு அன்னதானம் போட்டு செய்யணும். பெரிய நிறைய செய்ய முடியும். உங்க கல்யாண நாள், உங்க பிறந்த நாள், உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாள்,
உங்களுடைய கல்யாண நாள் இந்த மாதிரி காலங்களில் அன்னதானம் செய்யுங்க, கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும். அதனால தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். ஒவ்வொரு வாரமும் அன்னதானம் பண்றாங்க. இந்த வாரத்தினுடைய அன்னதானத்தினுடைய உதவிதாரர் பொள்ளாச்சியில ஸ்ரீதேவி இன்ஜினியரிங், பார்த்திபன் வித்யாதேவி குடும்பத்தார். அவங்க அன்னதானம் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய தொழில் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் வேண்டிக்கங்க. அதே மாதிரி வெறும் அன்னதானம் செஞ்சா போதுமா? கோயில் பொங்கல் சுண்டல் கொடுக்குற இடம் கிடையாது, நிறைய தர்மகாரியங்கள் செய்யக்கூடிய இடம். என்ன செய்யறோம்? மெடிசன் மருத்துவ சேவையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 4வது ஞாயிற்றுக்கிழமையும் இங்க மருத்துவ சேவை நடக்குது. இந்த மருத்துவ சேவையில ஊசியிலிருந்து மருந்து மாத்திரையிலிருந்து எல்லாமே ஃப்ரீயா தந்துட்டு இருக்கிறோம். இந்த இலவசங்கிறது இதுதான் கிடைக்கணும். இலவசங்கிறது வேற, இன்னைக்கு தமிழ்நாட்டில் போறதுனால இலவசனால வேறையா போயிடுச்சு. அதனால உழைப்பால் வரக்கூடிய எல்லா பொருட்களுமே தங்கி நிற்கும், அதுக்கு அழிவு கிடையாது. அதனால நாளைக்கு மருத்துவ சேவை நடக்குது, நாளைக்கு மருத்துவ முகாம் நடக்குது. நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள வரணும். யாரு எந்த, அதாவது ஜெனரல் கேம்ப், மருத்துவ கேம்ப் வந்தீங்கன்னா டாக்டர் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நேற்று பிறந்த நாள், சுருதின்னு பேர் அவங்களுக்கு. அவங்க நல்லா படிச்சு MBBS முடிச்சு MS முடிச்சு MDக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல தொடங்கணும்னு இங்கதான் நான் ஃப்ரீயா தான் மெடிசன் பார்ப்பேன், அது நம்ம ஐயப்பன் கோயில் தான் பார்ப்பேன்னு தொடர்ந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் நல்லா இருக்கணும், நிறைய படிக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கங்க. நாளைக்கு மருத்துவ முகாம் நடக்கு, தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி விட்டுருங்க. காலையில தயவு செஞ்சு 9 மணிக்கு வந்துருங்க. ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், சாப்பிடும் போது தயவு செய்து ஒருவருக்கு சாப்பாடை கூட வீண் பண்ணாது. உணவே கடவுள். யாரும் சாப்பாட்டுக்கு இல்லாம நம்ம இங்க அன்னதானத்துக்காக வரல. இன்னைக்கு சாப்பிடுறது ஏன் சாப்பிட ஒரு ஐதீகம் இருக்கு தெரியுங்களா? அன்னதானம் ஏன் போடுறாங்க, கூட்டமா நிக்க வச்சு ஏன் அன்னதானம் போடுறாங்கன்னா, நம் சாப்பிடக்கூடிய இடத்திலே நாம் சாப்பிடக்கூடிய பொருளே ஸ்ரீ தர்மசாஸ்தாவும் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து சாப்பிடுவார். அவர் கூட உட்கார்ந்து நம்மளும் சாப்பிடுற ஒரு ஐதீகம் தான் இந்த அன்னதானம். அதனால நீங்க பேசும்போது தொப்பி போட்டு சாப்பிடக்கூடாது, தோல்ல துண்டு போட்டு சாப்பிடக்கூடாது, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சாப்பிடக்கூடாது, செருப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, பேசிட்டு சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, செல்போன் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, எந்த தேவையில்லாத எண்ணங்களையும் நினைச்சிட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுல பதார்த்தமான கடவுளே போஜன மந்திரம் சொல்லி 2 தண்ணி விளாவிட்டு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும். விதைக்கிறதுல இருந்து சமைக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் பண்றாங்க. வேணுங்கிறது கேட்டு எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், இந்த பாத்திரம் எல்லாம் எக்காரத்தை கொண்டு உள்ள கொண்டு போகாது, முன்னாடியே வச்சிருங்க. சாப்பாடு இருந்ததால் என்ன வேணுமோ குண்டாவை தவிர மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க. நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் இப்போ வரைக்கும் உள்ளுக்குள்ள பாத்திரங்கள் உள்ள அனுமதி இல்லை. இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்கணும். இன்னைக்கு 4வது சனிக்கிழமை, அடுத்த வாரம் 5வது சனிக்கிழமை புரட்டாசி முடிய போகுது. வரப்போற டிசம்பர் 26, 27, 28 நமது 20வது ஆண்டு விழா வருது. 20 வருஷத்தை கடந்து நாம் போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஜனவரி மாசத்துல இந்த இடம் நின்றுட்டு இருக்கிற இடத்த பெருசா கட்டி கோபுரம் கட்டி, ஐயப்பனுக்கு எப்படி கேரளால குருவாயூரப்பன் கோவில்ல அந்த சன்னிதானத்தில் அந்த கோபுரம் முன்வாசல் இருக்குமோ அதே மாதிரி கட்டலான்னு முடிவு பண்ணி பகவானுடைய ஒத்துழைப்போட வேலை நடக்க போகுது. உங்களுடைய பங்களிப்பும் வேணும். இந்த அன்னதானமும் 3 நாளும் 3 நேரமும் சாப்பாடு நடக்கும். தாளப்பொலி குழந்தைகள்லாம் சின்ன பொண்ணுகள்லாம் தாளப்பொலி எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்கும், ஐயப்பனுக்கு பூவாபிஷேகம் நடக்கும், பஜனை நடக்கும். 3 நேரமும் சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க. சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் வரலாம். அதே மாதிரி சாயந்தர நேரம் சனிக்கிழமை யாராவது ஃப்ரீயா வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு வந்து இங்க காய்கறி வெட்டலாம். இந்த புண்ணியமான வேலையை யாருமே கலந்துக்கிறது இல்லை. ஏதோ ஒண்ணு தடுக்குது. இந்த தர்மத்தை போனா கருமம் தடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் தான் நம்ம போகலான்னு நினைப்போம், ஏதோ தடுத்துரும். அதனால அதே மாதிரி சாயந்தரம் முக்கியமான வேலை, இந்த நடையெல்லாம் சாத்தும் போது சபரி ஐயப்பனுக்கு நடை சாத்தும் போது அறிவுராசனம் போடுவாங்க. அப்ப நிர்மல்ய பூஜை, அதாவது ஐயப்பனுக்கு அலங்காரம் இல்லாம சுத்தமான தெய்வமா இருப்பார். இன்னைக்கு அழகா இருக்கிறார். இந்த அழகா இருக்கிற கடவுளை பேரழகனா பார்க்கணும்னா அவர் ஒண்ணுமே போடாம ஒரு சின்ன வேட்டி கட்டி ஒரு சின்ன பூ வச்சுட்டு பாருதான் பேரழகனா இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு வைபவத்தில் நீங்க இருந்துட்டு தரிசனம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் மனசார வேண்டிக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும், கைகால் சுகம் இருக்கணும், குழந்தைங்க நல்லபடியா படிக்கணும், தொழில் எல்லாருக்கும் நல்லபடியா நடக்கணும். தொழில் நடக்கிற இடத்துலையும் சரி கிடைக்கிற இடத்துலையும் சரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். வரப்போற தீபாவளி ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய இடத்துல போத்தீஸ்ல பெரிய பெரிய நகைக்கடையில போய் பெரிய பெரிய ஜவுளி கடையில துணி வாங்குவோம். நம்மள மாதிரி ஏழைங்க சின்ன சின்ன பொட்டி கடை, சின்ன சின்ன ரோட்டோரத்துல எல்லாம் கடை வச்சிருக்கிறாங்க.
ஒரு அன்பை விரும்பி வேண்டி கேட்கிறோம். அவங்க மாதிரி கடையிலையும் தயவு செஞ்சு போய் பொருள் வாங்க. எப்ப பார்த்தாலும் பெரிய கடையில் வாங்குறது ஒரு ஸ்டேட்டஸா போச்சு. அப்படி பெரிய கடையில் வாங்கிட்டு வந்து அந்த பேக்கை கொண்டு வந்தாதான் அது ஒரு மரியாதை மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணிக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. ஏதோ ஒரு பாட்டி, வயசானவங்க, முடியாதவங்க, ஏழையெல்லாம் ஒரு 2 பேரும் வந்து வாங்க மாட்டாங்களா? அவங்க வீட்டில் தீபாவளி கொண்டாடுறக்கா குழந்தைகள் எவ்வளவோ ஏக்கத்தோடு இருப்பாங்க. நீங்களும் அவங்க கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அவங்க குடும்பம் ஒரு நாளைக்கு சந்தோஷமா இந்த தீபாவளி நேரத்தில் சந்தோஷமா இருக்கும். பாலித்தீன் கவர் கோயிலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். கடவுள் எல்லாருக்கும் எல்லா சௌகரியம் தரட்டும் பகவானை வேண்டிக்கலாம். கூட்டு பிரார்த்தனை. நம்ம கோவிலுடைய பொருளாளர் மதிப்புக்குரிய தனசேகரன் சாமிகள் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவரும் பூர்ண நலமாயி மறுபடியும் இந்த இடத்துல நிறைய சர்வீஸ் பண்ற ஆள். அவர் வந்து நம்ம கோயிலுடைய பொருளாளர் குருசாமின்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செஞ்சு அவருக்காக ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. கடவுள் நம்மளுக்கு எல்லாமே தருவார். பிரார்த்தனை பண்ணிக்க. கூட்டு பிரார்த்தனை. சுவாமியே பிரபுவே தர்மசாஸ்தாவே இந்த வரம் பொருளே ராஜாதிராஜனே ராஜப்பரம்பொருளே ஓமரிகர சுந்தரானந்த சித்தனையனையப்ப எண்ணியல் முடிதல் வேண்டும், நல்ல வேகம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பறித்து முன் பணியை போல நன்னியனின் முன்னுங்கு நசிந்தடல் வேண்டும். அண்ணாய் அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும். ஆறு இருக்கெல்லாம் நான் அங்கு செய்யல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் சென்றேன் எந்த திருப்புகளை இயல்பிடல் வேண்டும். செப்பாதம் என மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தல் வேண்டும். தப்பேதும் நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவான் நெற்றியாத நிலைமையும் வேண்டுவனே. சுவாமியே சுந்தரானந்த சித்தனையனையப்ப